கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்மா. சந்தோஷம் மேம். பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. யார கேட்டாலும் இப்படி ஒரு நாளை வாழ்க்கையில ரொம்ப மிஸ் பண்ணிடாத, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஏன் இது அவ்வளவு சிறப்பா இருக்கு மேம்? கண்டிப்பா பங்குனி உத்திரம்னாலே, உத்திரம் நட்சத்திரம்னாலே ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்கான ஒரு நட்சத்திரம் தான் உத்திரம் நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரம் தான். இதுல என்ன ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, அனைத்து கடவுளர்களுக்குமே, அதாவது நம்ம வணங்குற மெஜாரிட்டியானது சிவன், பார்வதி, ஆமா, பெருமாள் தாயார், முருகன், வள்ளி தெய்வானை, அவங்க அனைவருக்கும் கல்யாணமான திருக்கல்யாணமான ஒரு நாளா பங்குனி உத்திரம் கருதப்படுது. சோ அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டுக்குமே ரொம்ப சிறந்த நாள். நன்னீராடல்னு சொல்லுவோம் இல்லையா, ஹோலி வாட்டர், ஐ மீன் புனித நீராடல், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உகந்த நாள் இந்த பங்குனி உத்திரம். விரதம் இருந்து நம்ம நினைச்சத நம்ம க்ஷணத்துல வாங்கக்கூடிய நாள் வந்து பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதே போல பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகனை வழிபடும் போது வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? கண்டிப்பா பல மிராக்கிள்ஸ் நடக்கும், அதிசயங்கள் நடக்கக்கூடிய நாள் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ பொதுவா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களோ இல்ல ஆண்களோ ரொம்ப வருஷமா தடை இருக்கு அப்படின்னா, உத்திரம் நட்சத்திரத்துல வந்து மாதம் இருக்க முடியாட்டியும் கூட இந்த ஒரு நாள் இருந்தாலே அந்த மொத்த வருடமும் இருந்த பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வாழ்க்கை துணையோட முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த பங்குனி உத்திரம். அதுக்காக தான் இந்த திருக்கல்யாணம்லாம் எதுக்கு வந்து கோவில்ல வருடா வருடம் நடத்துறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் மனிதர்கள்லாம் ஒரு வருடம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு தடவை முடிஞ்சது. கடவுளர்களோட கல்யாணத்தை எதுக்கு எடுத்துரைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு துணை எவ்வளவு அவசியம் அப்படின்றத வந்து சிக்னிஃபை பண்றதுக்கு தான், நம்ம ரிலேஷன்ஷிப்போட ஏன்னா நம்ம ஆமா முக்கியத்துவம். இந்த கல்யாணம்னு ஒண்ணு இருந்தா தானே எல்லாமே ஒரு அடுத்தடுத்த ஒரு சந்ததியினர் வருவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு துணைனா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ், என்ன வாழ்க்கையில உயர்வு தான் இதை நிலைநிறுத்துறதுக்கு தான் இந்த திருக்கல்யாணங்கள் வருடா வருடம் வந்து திருவிழா கோலம் பூண்டு நடக்குது. அதனால மிகவும் ரொம்ப சிறப்பான நாள் பங்குனி உத்திரம். கண்டிப்பா மேம். இப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த பங்குனி உத்திரத்துல எந்த முருகனை வழிபடலாம்? மகர ராசிக்காரர்களுக்கு பழனி மலைமேல் உள்ள முருகனை வந்து தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் ஆண்டி கோலத்திலயும் பார்க்கலாம், ராஜ அலங்காரத்திலயும் பார்க்கலாம். இப்பவும் சொல்றதுதான், இந்த அலங்காரத்துல பார்த்தாதான் ஒரு ஸ்பெஷல் அப்படிலாம் கிடையாது. முருகனை பார்த்தாலே நம்ம முருகனை பார்த்தாலே ஸ்பெஷல் தான். பழனியில அந்த ரோப் கார்ல பிஞ்ச்ல எல்லாம் போகாம படி ஏறி போய் வழிபட்டா கண்டிப்பா ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாரு. கண்டிப்பா மகர ராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி பங்குனி மாதம் முழுக்க இவங்க கெரியர்ல ரொம்ப போக்கஸ்டா இருப்பாங்க. கொஞ்சம் பொறுப்புகள் உயரும் நல்ல விதத்துல, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு டைம். ஸோ அதுக்கேற்ற ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ கெரியர் ப்ராஸ்பெக்டிவ்லயும் இவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வந்து கண்டிப்பா இருக்கு. இவங்களுக்கு அது போக வந்து மேரேஜ் விஷயங்கள்ல இருக்கிற தடையெல்லாம் நீங்கணும்னா கண்டிப்பா இந்த பங்குனி உத்திரம் நாள்ல எங்க பக்கத்துல உள்ள கோவில்லையாவது திருக்கல்யாணம் நடக்கிறத போய் பாக்குறதும், அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதும், ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா பழனிக்கு போக முடியாதவங்க வீட்லயே இருந்து எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம்? வாழை இலை சாப்பாடு, அதாவது முருகனுக்கு நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, விதவிதமா வடை பாயாசத்தோட ஒரு சாப்பாடு, பொரியல், கல்யாண சாப்பாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சு அது ஒரு 5 பேருக்கு தானம் பண்றது. வீட்டுல கூப்பிட்டு இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல சுமங்கலிகளுக்கும் யாருக்குனாலும் வந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். பொதுவாவே அன்னதானம் பண்றது மிக விசேஷமான ஒரு விஷயம். அதுவும் இந்த முருகனோட திருக்கல்யாணத்துல அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்றது ரொம்ப
விசேஷமான கண்டிப்பா மேம். இதை தாண்டி மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஏதாவது பரிகாரங்கள் இருக்காமா? சிவனுக்கு அபிஷேகம் பண்றது, பிரதோஷ காலத்துல வந்து சிவன் கோவில்களுக்கு போறது, இந்த ரொம்ப பாலடைஞ்சு போன சிவன் கோயில்கள் எல்லாம் இருக்கும், அங்க ஆமா. எண்ணெய் கூட இல்லாம இருக்கும், அந்த மாதிரி கோவில்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறதும், அதை சுத்தம் பண்றதுக்கு கைங்கரியம் பண்றதும், சோ அங்க தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி எல் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா மேம். இந்த முருகன் கோவில போய் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. முடியலங்கிற பட்சத்துல வீட்ல இருக்கிற சில பூஜைகள் நீங்க பண்ணீங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஏன் அந்த கோவில் சிறப்பானது, இந்த பூஜைகள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றிமா. உகந்த முருகன் வழிபாடு, அப்புறம் என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் பண்ணணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நற்பலன்கள் நல்லபடியா கிடைக்கும். ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.